ஹலோ, குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். அதை பார்த்துக்கோங்க நீங்கள். சொல்லுங்கள். அதுக்கு என்னென்ன வேணும்? ஃபஸ்ட்டு அது ரெண்டு காமிச்சுக்கிட்டா போதுமா? மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மேடம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அது எவ்வளோன்னு அந்த காயை போட்டு காமிச்சிடுறாங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் கேரட்டு எவ்வளோ கேரட்டுமா? ஒரு கேரட்டு. பட் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு கேரட் 4 பேருக்காக ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸு, பட்டாணி இந்த ஆல்ரெடி பச்சை பட்டாணி, ஆல்ரெடி ஃப்ரோசிங் பட்டாணி கூட போட்டுக்கலாம். நம்மளும் அதுதான் போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் குக்கர் வச்சுக்கணும். சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. இதை உப்பு போடணுமாம்மா? அதில் காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. வரேன். கல் உப்பாவே போட்டுக்கோங்க. காய்க்கு தகுந்த உப்பு போட்டுருங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுமா? ஊற்றியாச்சா? 1/2 டம்ளர் தண்ணியை விட்டுருக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கீழே குக்கரில் தண்ணி வச்சுவிட்டு மூடிடுவோம். 2 விசில் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி அடுத்து நான் கொஞ்ச நேரம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. 2வது விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணிடலாமா? இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் காயை எடுத்துடணும். பாருங்க, இந்த ரவா கிச்சடிக்காக இது மாதிரி 1 டம்ளர் ரவை. 1 டம்ளர் ரவைனா 200 கிராம். 1 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க, பம்பாய் ரவை. அப்புறம் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் எவ்வளோம்மா? பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதை போட்டு வச்சுட்டுருக்கோம். கறி லீவ்ஸை இப்படி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு இல்பச்சட்டி போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கோங்க இல்பச்சட்டியில். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும். இப்போ கடுகு வெடிக்கிறது. இந்த டைமில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன கரண்டியால் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆரம்பித்தோம். நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த டைமில் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம்ல ஒரு பிளேட்டில். ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுருக்கோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த குக்கர்லேருந்து இதை எடுத்தாச்சு. வெந்தாச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஒரு தக்காளி இது மாதிரி பொடியாக நெருக்கிக்கோங்க. இதை வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த தக்காளி அதில் போட்டுடுவோம்.
கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதக்கினோன்னு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டா உங்களுக்கு கலர் கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காயும் அதில் போட்டு ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க. அந்த அதில் இருக்கிற அந்த வெந்த தண்ணி கூட சேர்த்து நீங்கள் ஊற்றிடலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது. ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே இருந்தால் எப்படியும் உப்புமாக்கு நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஊற்றிடலாம். ஆல்ரெடி இந்த காய் வெந்தது தான், அதுக்காக ரொம்ப நாள் பரட்டணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பரட்டிட்டு சப்போஸ் நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் காய் போடுறீங்களா, இந்த டைமில் அதுக்கு வேர்த்த தண்ணியை ஊற்றிட்டு கட்டை மூடி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும். பட் ஆல்ரெடி இந்த குக்கரில் காய் வேக வச்சதுனால உங்களுக்கு வேலை ஜல்தி முடியறதுக்காக முதலே ப்ரெஸ்டீஜ் குக்கரில். இப்போ இது ரவாக்கு ஏற்ற தண்ணி ஊற்றணுமா? ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம கணக்கு பண்ணால் 2 டம்ளர். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தது கணக்கு. இது கிச்சடியா இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். உப்புமா வேண்டாம். ஸோ 4 டம்ளர் தண்ணிக்கு இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. 1/2 டம்ளர் ஆல்ரெடி அதில் இருக்கு. ஸோ 4 டம்ளர் தண்ணி. இது கிச்சடியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளறீங்களோ உங்களுக்கு தேவையான கெட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். உப்புமாவுக்கு தான் கரெக்டான தண்ணி போடணும், ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உதிராக கிடைக்கும். பட் கிச்சடிக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா கொஞ்சம் உப்பு போடணும். அப்புறமா இந்த ரவைக்கேற்ற உப்பையும் கல் உப்பையும் இப்போ போட்டுட்டோம். இதில் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரவை அதில் போடணும். இது இப்போ கொதி வந்துட்டு இருக்கு. இந்த ரவையை மெதுவாக அப்படியே மெதுவாக போடுங்க. தட்டி தட்டாமல் வரும். அதுக்குதான் இந்த கெட்டில் எதுக்கும் வெந்நீர் வச்சுட்டு இருக்கோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் 4.5 முதல்ல ஊற்றி வச்சு 4 டம்ளர் ப்ளஸ் 1/2 டம்ளர் அந்த வேக வச்ச தண்ணியே இருந்தது. 4 டம்ளர். இப்போ கொதிச்சு நமக்கு தெரியும் இந்த கிச்சடியோட ஒரு கான்சன்ட்ரேட் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும்னு. அதோட கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலாம். நார்மலாக இந்த ரவா கிச்சடி கொஞ்சம் நாள் இருந்ததுன்னா அது இன்னும் கெட்டியாகிடும். ஸோ முதலே கொஞ்சம் நீர்த்து இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற டைமுக்கு அது சரியாக இருக்கும். ஆற கெட்டியாகிடும். அஞ்சரை டம்ளர் இப்போ ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு. ஸோ 5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றுறது பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அது தவிர ஜல்தி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்றேன் கெட்டி ஆகிடும் பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும். ஏன்னா இதை பொறுத்தவரை ரவா கிச்சடினால கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். ஸோ ஆச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கும் அந்த ரவையெல்லாம். என்னதான் ரவை முதலே வறுத்தாச்சு. ஸோ அந்த அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு வறுத்த ரவையை தான் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் சப்போஸ் வறுத்த ரவை வாங்கினா அப்படியே டைரெக்டாக போடலாம். வறுக்காத ரவைனா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயிலையோ கொஞ்சம் கீலையோ வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச ரவை ஆல்ரெடி வறுத்த ரவை. ஸோ இது மாதிரி மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா அப்போ உங்களுக்கு ரவா கிச்சடி
ரெடி ஆகிடும். இப்போ வந்துடுச்சு நல்லா. இதை நார்மலாக நீங்கள் சூடாக போட்டுட்டு லைட்டாக மேலே ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யை ஊற்றிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் இப்போ கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. நல்லா மேலே நெருக்கின கொத்தமல்லியை மேலே தூவிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் என்ன செட் ஆகுமா? சட்னி வச்சுக்கலாம், சட்னி சாம்பார் எதுனா நீங்கள் மத்தியானம் பண்ண எதுனாலும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் சட்னி இல்லை இது ரைத்தா மாதிரி கூட பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பிகாஸ் இல்லை எல்லாம் காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால இது ரொம்ப உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ரவா கிச்சடி டின்னருக்காக பண்ணிக்கலாம். இப்போ நீ ஆஃப் பண்ணியாச்சு. திறந்து காமிச்சிடுவோமா ஒருத்தர்? ஃபைனல் டச்சப் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துடுறேன். கரண்டி எடுத்துடுங்கம்மா. அவ்வளோதான், ரவா கிச்சடி ரெடி. நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு நாள் வேறு வீடியோட வரோம். தேங்க்யூ. குட் நைட்.